அணக்கட்டோடு சீமானை பார்க்க வந்த நபர் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு மனசு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் குறிப்பாக அது வெற்றி தோல்வி அப்படிங்கிறத கடந்து இந்த கொள்கை நமக்கான கொள்கை, இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. ஒரு துளி கூட பின்வாங்காமல் அண்ணன் சீமான் அவர்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு வகையிலும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு துளி கூட சோர்ந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அதே போல் அவரது தம்பிகளும் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வியப்பிற்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா கடந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி தரப்போகுதுங்கிறது அனைவரும் எதிர்பார்த்தாங்க. முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் தமிழர் கட்சி பெறப்போகிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சீமான் அவர்கள் நிச்சயம் சட்டமன்றத்துக்குள் செல்ல போகிறார் அப்படின்னு பெருவாரியான நம்பிக்கையை அனைத்து மக்களிடமும் பார்க்க முடிந்தது. அதற்கேற்ப அனைவருமே பேசியிருந்தாங்க. ஆனால் நிகழ்வு வேறு மாதிரி ஒரு விஷயமா மாறிச்சு. நமக்கு வந்த அந்த முடிவுங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. ஆனாலும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் சோர்ந்து போவதாக இல்லாமல் தொடர்ந்து உழைக்கிறாரு. என்ன வெளியில் அவ்வளோவா தெரியாமல் இருக்குது. தினம் தினம் அண்ணன் சீமான் அவர்கள் பல நபர்களை சந்தித்து பல விஷயங்களுக்கு போயிட்டு இன்னும் அந்த அரசியல் படுத்தக்கூடிய வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து நிறைய நபர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க. ஒரு இனிய சந்திப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சந்திப்பின் முடிவில் அண்ணன் சீமான் அவர்களிடம் கட்சிக்காக 1 லட்சம் ரூபாய் நிதியை அண்ணன் சீமான் அவர்கள் கையில் கொடுத்துருக்காங்க. இது யாருமே எதிர்பாராத ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு புத்தக அன்பளிப்பையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் பாருங்கள், அவர் குறிப்பிட்டிருக்கிறது, அன்பு தம்பிகளுக்கு உண்மையும் நேர்மையும் தான் வருங்கால தலைமுறைக்கு நாம் வைத்து விட்டு போக வேண்டிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் பதிவிட்டு அந்த புத்தகத்தையும் அளிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு தலைவர் இனி யாருக்கும் கிடைக்க போகிறதில்லை. இப்படிப்பட்ட தலைவரை விட்டது மக்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்.